தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை ஆகிய 3 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு வரும் 29ஆம் தேதி அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் என திமிரெடுத்து பேசுகிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி என முதலமைச்சர் காட்டம். தமிழர்களை தேச விரோதிகளாக சித்தரிக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி திமிரை அடக்க வேண்டும் எனவும் பேச்சு. விவசாயி என கூறும் பழனிசாமி பிரதமரை சந்தித்து நெல்லின் ஈரப்பத அளவை அதிகரிக்க கோரிக்கை விடுக்காதது ஏன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. எடப்பாடி பழனிசாமி விவசாயி அல்ல, பச்சை துரோகி. லேட்டஸ்ட் துரோகம் மெட்ரோ ரயில் நிராகரிப்பை கண்டுகொள்ளாதது என காட்டமாக விமர்சனம். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு தாங்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று 63,246 கோடியை ஒதுக்கியது மத்திய அரசு. மெட்ரோ திட்டத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும். காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து இழப்பீட்டை பெற்றுத்தர திமுக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று இணைகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் இணைய திட்டம். தவேக தலைவர் விஜய் உடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக செங்கோட்டையன் முக்கிய ஆலோசனை. பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பு. தவேகவில் இணையவுள்ள செங்கோட்டையனுக்கு முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல். மேற்கு மண்டலத்தில் தவேகவை வலுப்படுத்தும் வகையில் செங்கோட்டையனை வைத்து காய் நகர்த்த தவேக திட்டம். தமிழ்நாட்டில் துரோகத்தை வீழ்த்த 3வது பெரிய அணி உருவாகி வருகிறது. அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. செங்கோட்டையனின் முடிவுக்கு பின்னணியில் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இருப்பதாக திருமாவளவன் விமர்சனம். அதிமுகவை பலவீனப்படுத்துவதை பாஜகவினர் ஒரு திட்டமாகவே செயல்படுத்தி வருவதாகவும் பேச்சு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் அட்வைஸ். செங்கோட்டையனின் முடிவு தன்னிச்சையானதா, அரசியல் சூழ்ச்சியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவும் கருத்து. செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருப்பது அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது.
அதிமுகவில் பதவி தேவையில்லை என்பதால் அவர் வேறு கட்சிக்கு செல்லலாம் என சீமான் கருத்து. SIR மூலம் வட மாநிலத்தவருக்கு தமிழகத்தில் வாக்குரிமை அளித்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும். மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எச்சரிக்கை. இந்த தேசத்தை பிளவுபடுத்த வேண்டும் என சில மதவாத சக்திகள் துடிதுடித்துக் கொண்டிருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். விடுபட்டவர்களுக்கு டிசம்பர் 15 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். ஈரோடில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தென்காசியில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் தாயை இழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கீர்த்திகாவிற்கு அரசு வேலை வழங்க முதலமைச்சர் ஆணை. புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி பணி வழங்க உத்தரவு. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க மண் சட்டியுடன் களமிறங்கிய முன்னாள் பெண் மேயர். சாலையை சீரமைக்க கோரி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டவரை கைது செய்ய முயன்ற காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதம். சிவகாசியில் பேப்பர் கட்டிங் மெஷின் நிறுவனத்தில் பட்டப்பகலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம். 4 சிறுவர்கள் உட்பட 8 பேரை கைது செய்து காவல்துறையினர் அதிரடி. வத்தலகுண்டு அருகே கால்நடை மருத்துவர் வீட்டில் நகை பணம் கொள்ளை. CCTV காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. நாடு முழுவதும் உயிரிழந்தவர்களின் 2 கோடிக்கும் மேற்பட்ட ஆதார் எண்கள் நீக்கம். இந்திய தலைமை பதிவாளர் மற்றும் மாநில அரசுகளிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் நீக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல். மகரவிளக்கு பூஜை சீசனையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று சாமி தரிசனம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவு இன்று தொடக்கம். டிசம்பர் 1ஆம் தேதி வரை தேவஸ்தான இணையதளம், மொபைல் செயலி வழியாக பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கொலை செய்யப்பட்டு விட்டதாக பரவிய தகவல். இம்ரான்கான் அடைக்கப்பட்ட ராவல்பிண்டி சிறைக்கு வெளியே தெஹ்ரிக்-இ-இன்சாப் கட்சியினர் திரண்டதால் பரபரப்பு. நைஜீரியாவில் கிளர்ச்சியாளர்கள் பிரச்சினையால் வரலாறு காணாத உணவு பஞ்சம் ஏற்படக்கூடும். ஐநா உலக உணவு திட்டத்திற்கான அமைப்பு எச்சரிக்கை. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை இந்தியா நடத்தும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் போட்டிகள் நடத்த உரிமை வாங்கியது இந்தியா.